1 minute அப்படியே நம்ம வந்து அதை செட்டில் ஆக விடும். அந்த காஃபியோட அப்படின்னா அதை பாருங்க, நல்லா ஒரு போக்கு ஒரு பிக்கோட தலையை அப்படியே பாருங்களா. வணக்கம், நான் உங்கள் ஹரி, தி நாடோடி ஹரி, யூரோப்பில் வாழும் தமிழ் ஜிப்சி. வாங்க உலகத்தை சேர்ந்து சுத்துவோம். இன்னைக்கு ஏத்தன்ஸ்ல நல்ல மழைனா சரியான மழை. இன்னைக்கு பிளானே வந்து நல்ல ரெஸ்டாரண்ட் ஹாப்பிங் தான் பண்ணலான் இருந்தேன். வேற இடத்துல சாப்பிட போறது, இங்க உள்ள ஸ்ட்ரீட் ஃபுட்டு இந்த மாதிரி இது பண்ணலான்னு. நம்ம அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிற இடம் வந்து இந்த மோக்கா. இங்க இருக்கிற ஃபேமஸ் காஃபி ஷாப்பு. இந்த காஃபி ஷாப்ல என்ன ஸ்பெஷல் என்னங்கிறத உள்ள பார்க்கலாம். ஓகேவா? So how does this work? Yeah. A regular pizza. Okay. Where we made the coffee. Okay. First we put by putting the water. Okay. Then the coffee. Okay. And the sugar. If you ask for sugar, because we cannot do the later. Yeah. Because it's sediment. Okay. If you mix it like you do at the espresso, you don't take out the rust. You should be நம்ம இப்போ ஆத்தென்டிக் கிரீக் காஃபி குடிக்க வந்திருக்கோம். இதை வந்து அப்படியே டைரெக்டாக குடிக்க முடியாது, பிளாக் காஃபி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த காஃபியை அதை காஃபி மிக்ஸ் ஷாப்பில் போர் பண்ணிவிட்டு ஒரு 1 minute அப்படியே நம்ம வந்து அதை செட்டில் ஆக விடும். அந்த காஃபியோட அந்த பவுடர் எல்லாமே செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது மட்டும் தான் குடிக்கணும். இப்போ வந்து என்ன ஆகும்னா இது கொஞ்சம் லைட்டாக இருக்கும் நம்மளுக்கு, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். 1 minute ஆகிடுச்சு, குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. பாவ், சுகர் போடாமல் சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன். மீடியம் சுகர் சொல்லியிருந்தேன். சூப்பராக இருக்கேன். நம்ம என்னதான் மில்க் போடலனாலும் அந்த காஃபி அதில் இருக்கிற அந்த எசன்ஸ் எல்லாமே செமையாக இருக்குது. குடிக்க ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் லேட்டர் அப்படியே செட்டில் டவுன் ஆகும். செட்டில் டவுன் ஆகும்போது நம்ம கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு பிட்டர் டேஸ்ட்டு நம்மளுக்கு ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப நல்ல சாய்ஸ். இன்னைக்கு காலையில் இங்கே குடிக்க வந்தது காஃபி. இன்னைக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. வெளியில் போகும்போது காட்டுறேன், மழை வச்சு செய்யுது. ஆனால் இன்னைக்கு டே வந்து நம்ம உங்களுக்காக ஃபுல்லாகவே ஃபுட் டூர் அடிக்க போகிறோம். இன்னைக்கு ஃபுல் டே காஃபி சூப்பராக இருந்துச்சு. இப்போ காஃபியை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு இடத்துக்கு வந்துருக்கிறோம். நம்ம இப்போ வந்திருக்கிறது வந்து ஏத்தன்ஸோட சென்ட்ரல் மார்க்கெட். இந்த சென்ட்ரல் மார்க்கெட்டில் வந்து இங்கே இப்போ நம்ம இருக்கிறது வந்து மீட் ஏரியாவுக்கு வந்துருக்கிறோம். இப்போ வந்திருக்கிறது வந்து மீட் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இங்கே நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே இதுக்குள்ள ஹிடன் ஜெம் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கு, ஸ்ட்ரீட் ஃபுட். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அங்கே தான் சாப்பிட போகிறோம். அதுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த மார்க்கெட்டை நல்லா பாருங்க. எல்லா விதமான கறியும் இருக்குதுப்பா. இருக்கிற மக்களுமே ரொம்ப சிரிச்ச முகமா இருக்காங்க. காலையில நம்ம போகிற காஃபி ஷாப்லையுமே ரொம்ப நல்லா பேசலாம் அந்த பையன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டு வீடியோ எடுக்கிறோம், யாருமே எதுவுமே பெருசாக இது பண்ணிக்கலாம்.
ஒரு சில இடத்துல சிறு சிறுன்னு இருப்பாங்க, இங்கே அப்படியும் இல்லை. ஸோ நம்ம தேடி வந்த அந்த ஹிடன் ரெஸ்டாரண்ட் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன். ஒரே வாக்கில் கண்டுபிடிச்சிட்டேன். இவன் போய் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். இங்கே ஒரு நல்ல சூப் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதுதான் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். உள்ளே போவோம், உள்ளே போய் பார்க்கலாம். இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐட்டம் பார்த்தேன். அப்படின்னா அதை பாருங்க, நல்லா ஒரு போக்கு ஒரு பிக்கோட தலையை அப்படியே வச்சிருக்காங்க சமைச்சு. பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கு. இங்க என்னெல்லாம் இருந்துச்சு அங்க வெளியில நம்ம பார்த்தது? பீஃப் சூப்பு, சிக்கன் சூப், கோட் சூப், கோட் லெமன் சாஸ்ல ரைஸோட தராங்க. காலையில நம்மளுக்கு அது வேண்டாம். கோட் சூப் எடுக்கலாம்னு தான் யோசிச்சேன். பட் தென் ஃபிஷ் சூப் இருந்தது. இங்க ஃபிஷ் மார்க்கெட்டும் இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் எடுத்து தரதுனால சரி ஃபிஷ் சூப் பிடிக்கும். காலையில நல்லா இருக்கும். கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்காது. நம்ம தான் அடுத்து நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நம்ம வயிற்றில் இடம் இருக்கும் அப்படின்றதுக்காக ஃபிஷ் சூப் எடுத்துக்கேன். ஃபிஷ் சூப்புக்காக தான் வெயிட்டிங். ஃபிஷ் சூப் கூட ப்ரெட்டும் எடுத்தாச்சு. ப்ரெட்டு இங்கே ப்ரெட்டு நல்லா பயங்கரமாக இருக்கு தராங்க. சாப்பிட வேண்டியது கொஞ்சம் கார்பும் கிடைக்கும், ப்ரோட்டீனும். இது வாயம் நல்லா ஃபிஷ் சூப் நல்லா ஸ்டார்ட். எல்லாமே 425 கொடுத்தாங்க. ஃபிஷ்ஷு, பொட்டேட்டோ போட்டுருக்காங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கு. என்ன ஃபிஷ்ன்றதை தான் கேட்க மறந்துட்டேன். சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணிப்போம். இருக்கு. என்னன்னா போடுற மாதிரி ஸ்பைஸ் அள்ளி போட மாட்டேங்கிறாங்க. ஸ்பைஸ் கம்மியாக இருக்கிறதால டேஸ்ட் ரொம்ப அந்த ஃபிஷ்ஷோட டேஸ்ட் நல்லா தெரியுது நமக்கு. நமக்கு அந்த அளவுக்கு நம்ம ஊரில் அப்படி சாப்பிட்டு நம்ம பழகிருக்க மாட்டோம். பட் எனக்கு இங்கே வந்து இத்தனை வருஷம் இருந்ததில் இது ஒரு விஷயம் பழகிருக்கும். அதனால இது சூப்பராக இருக்குது. மசாலா டேஸ்ட்டை விட இந்த காய்கறி, இந்த ஃபிஷ்ஷு அதோட டேஸ்ட் எல்லாமே அவ்வளோ நல்லா நம்மளுக்கு இறங்கி போயிடலாம். சூப்பராக இருக்கு. ஸ்லோ குக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வா, கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக இந்த கடையில் வரணும். ரொம்ப ஓப்பனாக சொன்னேன். கடை பேர் எனக்கு வாயில் நுழையல. கடை பேரை பார்த்து வச்சுருந்தேன். அப்படியே மார்க்கெட்டுக்குள்ளே வந்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அவ்வளோதான். பட் லஞ்ச் இப்போ இல்லை வேற ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி மீட் மார்க்கெட்டை தான் பார்த்துக்கலாம். ஒன்றா சென்டரில் போனோம்னா நமக்கு நிறையா மீன் கடை அதுக்கெல்லாம் இருக்கு. நிறைய மீட் ஷாப்பும் ஃபிஷ்ஷு, சீஃபுட்லேயுமே நம்ம என்ன பார்த்தோம்னா ரொம்ப இதுதான் அதிகமாக இருந்தது. ஆக்டோபஸ், ஸ்குவிட்டு, மீன் ரொம்ப வித்தியாசமாக பெருசாக இல்லை. 1-2 அங்கங்கே இருந்துச்சு. ஆனால் வந்து இதை விட பெருசாக பயங்கரமான ஃபிஷ் மார்க்கெட் நான் பார்த்துருக்கேன். இங்கே கொஞ்சம் வெரைட்டி பெருசாக இல்லை, பட் வெரைட்டி ஓகே.
அந்த அளவுக்கு பார்க்குற அளவுக்கு இருக்கு. பட் மேபி இந்த சீசனும் அப்படி இருக்கும். ஏன்னா நீங்க நல்லா பாருங்க, சரியான மழை. உங்களுக்கு இன்னைக்கு பெருசா வந்திருக்குமான்னு கூட தெரியல. எனக்குலாம் காலையில எமர்ஜென்சி மெசேஜ் வந்திருந்தது, 12 மணிக்கு மேல இது இருக்கு அப்படின்னு சொல்லி. புயல் ஸ்டாம் ரொம்ப மோசமா இருக்கு. சரியா, கொஞ்சம் பரவாயில்ல. அது அவங்க கொடுத்த பில்டப் அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் வெதர் அப்படிதான் இருக்கு. சரியான மழை, அடிக்கிற மழையில அங்க இங்கன்னு சுத்தி ஒரு வழியா நம்ம இப்போ மத்தியானம் சாப்பிட வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்திருக்கிற கடை இதுதான். போய் வந்தவொடனே தண்ணி வச்சாங்க. பட் தண்ணி மட்டும் இல்லை, வந்து நமக்கு ஒரு வெல்கம் சாம்பிள் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பேர் பாஸ்டர்மா, சம் கைண்ட் ஆஃப் இதுதான், சாசேஜ் தான். அது கூட சீஸ் வச்சு சாப்பிட்றது. லெட் மீ ட்ரை. எடுத்து சீஸில் எடுத்து சுருட்டிட்டு எடுத்து சீஸில் அப்படியே சுருட்டி ரொம்ப பழகின டேஸ்ட் தான். எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்பைஸ் ஏதோ ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்பைஸ் எங்கேயும் பழகின ஸ்பைஸ் தான், பட் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஸ்பைஸ் இல்லை கண்டிப்பாக. அந்த ஸ்பைஸ் கூட அதை வந்து சீஸை நம்ம இது பண்ணி சாப்பிடும்போது சீஸோட டேஸ்ட் நார்மலாக எப்போதும் நல்லா இருக்கு. கிடைக்கிற அந்த செமத்தால மாதிரி தான் இருக்கு. பட் ஆனால் இந்த பாஸ்டர்மா அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிட்டர் கூட இல்லை. நம்ம பாக்கா டேஸ்ட்டுன்னு சொல்லலாமா, எனக்கு அது கூட சொல்ல முடியாது. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆனால் நமக்கு பழகின டேஸ்ட் தான், நம்ம சாப்பிட்ற டேஸ்ட் தான். அதான் இருந்துச்சு. கண்டிப்பா வந்தா ட்ரை பண்ணுங்க. முக்கியமாக இந்த ரெஸ்டாரண்ட் வாங்க. நானும் நிறையா இங்கே கேட்டு விசாரிச்சு கொஞ்சம் யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்து தான் இந்த இடத்த கண்டுபிடிச்சேன். ரொம்ப அழகா இருந்துச்சு இடம். வீடியோவில் ஃப்ரண்ட்ல அவங்க முன்னாடி காமிச்சிட்டு பண்ணேன். ஃபுல்லாக சாசேஜ் தொங்காதுருக்காங்க. ஃபுல்லாக சாசேஜ் மட்டும்தான். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக இருக்கு. சென்டர் ஃபுல்லாகவே சாசேஜ். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்துருச்சு. சிக் பீஸ் பாஸ்டர்மா எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, நம்ம சிக் பீஸ் தான் ரொம்ப ஸ்பெஷலாக ஒன்று இருக்கிற மாதிரி தெரியல. பார்ப்போம். இந்த ஊர்ல நமக்கு ஆனால் வந்துட்டோம்னா சாப்பாட்டுக்கு மட்டும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா க்ளோஸ் டு நம்ம டேஸ்டா, ஆனால் அந்த அளவுக்கு காரம் கிடையாது. இப்போ வயிறுக்கு ரொம்ப ஹெவியா இல்லை, ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு. வேற லெவல். இதே காலி பண்ணிட்டேன்னா இப்போ நான் ஸ்பீடாக அடுத்தது வரணும். ட்ரை பண்ணுவோம். பாஸ்டர்மா அதில் இருந்து உருவியாச்சு, சாப்பிட பார்ப்போம். கொஞ்சம் மல்லியெல்லாம் அடியில் இருந்திருக்கு. இதான் ஒரு நிமிஷம் என்னடா கறி சாப்பிட்ட மாதிரி, ஃப்ரெஷ் கறி சாப்பிட்ட மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுட்டேன். வேற ஒன்றும் இல்லை. கீழே அந்த சிக் பீஸ் இருந்தது. சிக் பீஸுக்காக அதுக்கும் நடுவில் மல்லியெல்லாம் இருந்துச்சு. அப்போ அதை சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு. சரி, அடுத்த ஐட்டம் வந்துருச்சு. இது என்னெல்லாமோ போட்டிருக்காங்க. முட்டை, பாஸ்டர்மா. இது இவங்களோட ஸ்பெஷல், இந்த கடையோட ஸ்பெஷல். ஓகே, பார்ப்போம். ஆனால் செம்ம சூடாக இருக்குன்ட்டாரு. அந்த பாத்திரத்தையுமே தொடக்கூடாது. பாத்திரத்தை தொடாமல் எடுத்து சாப்பிட பார்ப்போம். கொஞ்சம் பிரெட்டில் வச்சுக்கலாம். நான் சாயங்காலம் ஒரு ஸ்கிராம்பிள்டு எக் டிஷ் ஒன்று சாப்பிடணும்னு நினச்சிருந்தேன். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு. அதுக்கு அநேகமாக போக வேண்டாம்னு நினைக்கிறேன். அது சாப்பிட்றதா அடுத்த பிளானா. இங்கே உள்ள முக்கியமான ஸ்ட்ரீட் ஃபுட் அது. அதே மாதிரி இது பார்க்கறதுக்கு இருக்கு.
வாவ் வாவ் சரியான டேஸ்ட். செம்ம சூட, காரம் பெருசா இல்லை. நான் சொன்ன மாதிரி தான் நம்மளோட டிஷ் எல்லாமே நல்ல டேஸ்டான நம்ம டிஷ்ல ஸ்பைஸ் கம்மியா இருந்தா எப்படி இருக்கும்? எதுவுமே ரெஸ்டாரண்ட் பேரு அட்ரஸ் எல்லாமே இதுல இருக்கு. யூடியூப் வீடியோல நான் போட்டு வைக்கிறேன். இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணணும். சரியான டேஸ்ட். அதுவும் பிரெட்டு கூட இது பண்ணி சாப்பிடும்போது வாவும். சாப்பிட்டு மலையில எங்க போவோன்னு தெரியல. சரி, ரொம்ப நாளா பெண்டிங் இருந்த ஒரு விஷயத்த முடிச்சிருவோம். ஒரு ஹேர் கட்டை போட்டு லைட்டா தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணி ரெடி ஆயாச்சு. இப்போ அடுத்து காஃபி. இந்த கஃபே ரெஸ்டாரண்ட்ன்றதை விட வெரி பியூட்டிஃபுல் கஃபே. ரொம்ப வருஷமா இருக்கு. உள்ள போய் ஒரு 1935ல இருந்து இருக்கு இவங்க கடை. கிட்டத்தட்ட 100 years ரீச் ஆகும் போது. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பழமையான கஃபே. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா நான் சொன்ன டெசர்ட்லேயே ஏகப்பட்ட வெரைட்டி கோட், ஷீப், கோட், கவு, அப்புறம் க்ரீம். அதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பட்டர்லாம் ஹனி வச்சு தராங்க. ஆனால் how it is going to be. நான் அந்த அளவுக்கு நம்மளால ரிஸ்க் எடுக்க முடியாது. பட் இங்கே உள்ள ட்ரெடிஷ்னல் யோகட் அண்ட் ஹனி எடுத்திருக்கேன். அப்புறம் க்ரீம் அண்ட் ஹனி எடுத்திருக்கேன். இது வரைக்கும் நான் சாப்பிட்டேன் நியூ யோகட். பட் இது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை சாப்பிட்றேன். இங்கே வந்து பார்த்தா சரியான டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு கடையில் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம அதுக்காகவே தேடி பிடிச்சி வந்துருக்கிறோம் சாப்பிட்றதுக்காக. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒன்று. அப்புறம் இது அதிலே க்ரீம் ஹனி காஃபி சொல்லியிருக்கேன். பட் க்ரீன் காஃபி வித் மில்க் அது ரொம்ப நார்மலாக இருக்கிறது தான். பட் இதுக்காக தான் நம்ம இப்போ கேட்குறோம். அந்த கேப்பில் காஃபியையும் கொண்டு வந்து வச்சிட்டாரு. காஃபியை வச்சு ட்ரை பண்ணுவோம் மில்கோட. ஓகே, செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. காலையில் காஃபி மில்க் இல்லாமல் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. மில்கோட சரியான ஸ்ட்ராங்காக இருக்கு. கிட்டத்தட்ட இப்போ டர்க்கிஷ் காஃபி குடிச்ச மாதிரி ஆயிடுச்சு நம்ம. செம்ம ஸ்ட்ராங். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் அந்த அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ கஷ்டமாக இருக்கிறதுக்கு இது சைடில் செம்ம டேஸ்டாக இருக்கும். இதில் இன்னொரு இது என்னென்னா வால்நட் வேறு போட்டு. எல்லா கடையெல்லாம் ட்ரை அதெல்லாம் சும்மா அவங்க கொடுத்ததெல்லாம் இது வரைக்கும் கொடுத்ததெல்லாம் சும்மா இது சரியான டேஸ்ட். கண்டிப்பாக இந்த கடை நீங்கள் ட்ரை பண்ணோம். நான் கடை டீட்டெயில் எல்லாமே இந்த இதில் வீடியோவில் இருக்கும் பாருங்கள். வா ஓ, அதுவும் அந்த வால்நட் தான் ஹைலைட்டு. க்ரீம் எப்படி இருக்குங்களா பாருங்களேன். இதுதான் சூப்பராக இருக்கும். பட் உண்மையாக சொல்லணும்னா இதுதான் பெஸ்ட். க்ரீம் கொஞ்சம் அதோட இது அப்படி இருக்கிறதால, அதோட தன்மை அப்படி இருக்கிறதால க்ரீம்ல இது இல்லை. பட் இது வேற லெவல். இதோட கன்சிஸ்டன்சி இருக்குல்ல, பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த கன்சிஸ்டன்சி பாருங்க. அப்படியே ஹனி எப்படி கொட்டுது பாருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க நீங்க. கண்டிப்பா உங்களுக்காக நான் சேர்த்து சாப்பிட்றேன். ஃபைனலி காஃபி குடிச்சு டெசர்ட் சாப்பிட்டு இப்போ நம்ம கிளிமட்டாரியா வந்திருக்கோம். டவன் கிளிமட்டாரியா. இந்த ரெஸ்டாரண்ட் அதை விட பழசு. நம்ம போன கஃபேயை விட 1927 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 100 years. இன்னும் 2 வருஷம் போனால் 100 வருஷம். வாய்ப்பே இல்லைல்ல ஏத்தன்ஸில் இவங்க பழைய ரெஸ்டாரண்ட்டு. தேங்க்யூ. இந்த ஊர் லோக்கல் கோலான்னு நினைக்கிறேன். இது நம்ம கோக் கேட்கல, வெறும் கோலா தான் கேட்டேன். கொடுத்தாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம்.
பட் மீன்வெல் 1927 இருந்து இருக்கு. பல கை மாறி இருக்கு, ஒரே ஆளுங்க கிட்டன்னு கிடையாது சொல்ல போனா. ஓகே, வித்தியாசமா இருக்கு. கோலால இருக்கிற நம்ம கோக்ல இருக்கிற அந்த இது மாதிரி இல்லாம கொஞ்சம் ஸ்மூதா இருக்கு. அப்படியா, ரொம்ப பழைய ரெஸ்டாரண்ட்டுன்றதை விட நல்ல மேனேஜ்மெண்ட்டா. ஏன் அப்படின்னா, நான் உள்ள வந்த உடனே காம்ப்ளிமெண்டரியா தண்ணி, இங்க வந்து தண்ணி நிறைய இடத்துல நான் காசு கொடுத்துதான் வாங்கிட்டு இருந்தேன், ஒரு சில இடத்துல கொடுத்தாங்க. இப்போ நீங்க வந்து தண்ணி, பிரெட், அப்புறம் சசிக்கி எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. ரெஸ்டாரண்டோட பேர் எங்க இருந்து வருதுன்னா, ஒரு வைன் ட்ரீல இருந்து வருது. கிளிமாட்டாயாங்கிறது ஒரு வைன் ட்ரீ, அதுல அந்த பேர் வச்சிருக்காங்க. என்னதான் 100 வருஷம் ஆனாலும் இந்த சிலை பாத்தீங்கன்னா புதுசா எதுவுமே பெருசா பண்ணல, பழசுலயே பயங்கரமா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இன்னும் ஃபுட் வரல. ஒரு கிரில்டு சீஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது கூடவே சவுத் சோக்கி அப்படின்னு ஒரு டிஷ், பேசிக்கலி கிரில்டு மீட் பால். அதுவும் அப்புறம் வந்து கேபேஜில் வந்து ரைஸை இது பண்ணி ஒரு டிஷ் போட்டிருந்தாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. டிஷ்ஷுக்கு ஒரு பேர் இல்லை. கேபேஜ் லீவ்ஸ் ஸ்டஃப்டு வித் ரைஸ், லேம்ப், பீஃப் எல்லாமே போட்டு எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, பொட்டேட்டோ எல்லாமே. நானும் ரொம்ப கியூரியஸாக இருக்கேன் பார்க்குறதுக்கு. சோசுக்கி வந்துருச்சு. நான் இனிஷியலாக மீட் பால்னு நினச்சேன், பட் மீட் பாலை கட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்த ஐட்டம் ஃபஸ்ட்டு சோசுக்கியை பார்க்கலாம். கொஞ்சம் லைட்டாக கோனான மாதிரி இருக்கு. கொஞ்சம் பெப்பர்லாம் போட்டு ஆனியன் வச்சு சைடில் மைனஸ் மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கு. இதுதான் ட்ரை பண்ணணும்னு நினைச்சேன். எப்படி இருக்கேன். சீஸ் நம்ம வந்து அந்த பேக்டு சீஸ் சொன்னோம்ல, கிரில் பண்ணது, அதில் வந்து ஸ்பைசி ஹாம் சொல்லியிருந்தோம். அதுதான் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் காரப்பொடி நம்ம சில்லி பவுடர் போட்ட மாதிரி இருந்தது சுற்றி. பட் வித்தியாசமாக இருக்குங்க, நல்லா சூடாக இருக்கு. மற்றபடி தேங்க்யூ. அடுத்த ஐட்டத்துக்கு ஒன்று ஸ்டாப். நான் இதை இங்கே வைக்கிறேன், இதை ட்ரை பண்ணுவோம். சீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, வித்தியாசமாக இருக்குது டேஸ்ட்டு. பட் அதில் இருந்த அந்த மேலே இருக்கிற ஹேம் அதே சசுக்கியில் இருந்த மீட் தான். ஸோ இன்னும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. நான் ரொம்ப வெயிட் பண்ணது இதுக்கு தான். இதை பாருங்க, செமையா இருக்கலாம். லேயர் தெரியுதா? வெளியில ஒரு இது போட்டு அதுக்குள்ள கேபேஜ் வச்சிருக்காங்க. கேபேஜுக்குள்ள மீட் எல்லாமே ஸ்டஃப் பண்ணிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங் டேஸ்ட். அப்படியே பிடிச்ச உடனே வாவ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நான் பெரிய வெஜ் சாப்பிட்ற ஆள் கிடையாது. கேபேஜ்லாம் எப்படியாவது சாப்பிட்றேன். ட்ரை பண்ணணும்னும் போது தட் ஓகே, ஐ வில் ட்ரை. நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், என்னால் சாப்பிட முடியுது. பட் ரேட் பண்ண சொன்னால் ஏன் டேஸ்ட் பட்டுக்கு இது வந்து பெரிய அளவில் ரேட் பண்ண முடியாது. But I think இதை விட go for the cheese.
கண்டி ஹாம். Wow. Yeah, it's a bit unhealthy. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் வந்ததுல இருந்து இன்னைக்கு ஒரு நாள் தான் இப்படி சாப்பிட்டு இருக்கோம். பட் வேற ஆப்ஷன் இல்லை. உங்களுக்கு இங்க உள்ள எல்லா லோக்கல் டிஷ்ஷும் காட்டணுமா வேண்டாமா? அப்ப சாப்பிடணும்ல. கண்டிப்பா இந்த சீஸ் வேற லெவல். பா அந்த டிஷ்ஷும் இப்படிதான் இருக்கும்னு நினைச்சா என்ன பண்ணதான் நமக்கு இதுதான் கொடுத்து வச்சிருக்கேன். ஓகே, எப்படியும் அதை காலி பண்ணாம போக மாட்டேன். இன்னைக்கு வயிறெல்லாம் அப்பா அப்படியே ஆயிடுச்சு. இது மாதிரி டெசர்ட்டுக்கெல்லாம் வயிற்றுல இடம் இருக்காது. கண்டிப்பா கோலா குடிக்கோமா ரூமுக்கு இந்த மலையில ஒரு 1/2 மணி நேரம் நடக்கணும். பட் நடக்கிறது ஒரு நல்ல விஷயம். சாப்பிட்டது கொஞ்சம் ஜீரணமாகும். நாளைக்கு நான் அடுத்த ஊருக்கு கிளம்புறேன். அது வரைக்கும் பாய்.